Dear students, welcome to this presentation. Previous module Xenodoid characteristic curves ஒரு Xenodoid வந்து voltage regulator எப்படி யூஸ் ஆகுது அதோட applications என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த மாடியூல்ல Xenodoid specifications, Schottky diode, அதோட VI characteristics, அதோட applications இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். Specifications of Zener diode. First one வந்து Zener breakdown voltage, second one maximum current rating, third one Zener resistance, and fourth one power rating. Zener breakdown voltage. So எந்த particular voltage காக நம்ம வந்து அந்த breakdown occur ஆகணும் நம்ம டிசைன் பண்ணிருக்கோமோ அது வந்து என்னது Zener breakdown voltage. இந்த voltage breakdown voltage நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்திருக்கோம். voltage constant-ஆ இருக்கும். current வந்து increase ஆகும்னு பார்த்திருக்கோம். The voltage at which a Zener diode breaks in the reverse bias condition is known as Zener breakdown voltage VZ. Next one maximum current rating. So இது வந்து data sheetல கொடுத்திருப்பாங்க. maximum current வந்து எவ்வளவு withstand பண்ணும் அப்படிங்கிறது. The maximum value of current which a Zener diode can handle at its rated voltage without damage is known as maximum current rating. So வந்து அந்த particular device வந்து damage ஆகாம எவ்வளவு maximum current வந்து அது handle பண்ண முடியும் அதோட rated voltageல அப்படிங்கறத வந்து என்னது maximum current rating. Next one வந்து Zener resistance. The opposition offered to the current flowing through the Zener diode in the operating region is known as Zener resistance. So current வந்து flow ஆறப்ப எவ்வளவு opposition இது offer பண்ணுது அப்படிங்கறது என்னது Zener resistance. Next one வந்து power rating. PZM, the maximum power which a Zener diode can dissipate without damage is known as power rating. So power dissipation அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க product of voltage and current. Zener diode voltage, Zener diode current அதோட product வந்து என்னது அதோட வந்து power dissipation சொல்லுவாங்க. அப்ப maximum வந்து power வந்து நம்ம எப்படி இது dissipate ஆகுது without damage is known as power rating. So இது வந்து நம்ம Zener diode specifications. Next வந்து another diode பார்க்க போறோம், Schottky diode. So the Schottky diode அப்படிங்கிறதுக்கும் normal PN junction diode இதுக்கெல்லாம் வந்து உள்ள difference என்ன அப்படின்னா it is a metal semiconductor diode. So அதை நம்ம என்ன சொல்லுவோம் PN junction diode சொல்லுவோம் normal diode. So PN அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சைடு வந்து நமக்கு P மெட்டீரியல் இருக்கும் இன்னொரு சைடு வந்து நமக்கு என்ன இருக்கும் ஒரு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா PN junction diode எடுத்துக்கிட்டு இன்னொன்று வந்து N மெட்டீரியல் இருக்கும். ஆனால் இதில் நமக்கு எப்படி இருக்குது இந்த சைடு மெட்டல் இருக்குது P மெட்டீரியல் இருந்த இடத்துல என்ன இருக்குது we are having a metal. இங்கே என்ன இருக்குது N type மெட்டீரியல் இருக்குது. So a Schottky diode is a metal semiconductor diode with a low forward voltage drop and a very fast switching speed. So low forward voltage drop அப்படிங்கிறப்ப இதில் வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு 0.25 வோல்ட் தான் இதுக்கு அக்ராஸ் வந்து ட்ராப் ஆகும். நார்மல் சிலிக்கன் டயோடில் நம்ம இந்த ஃபார்வர்டு வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 0.7 தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் நமக்கு எப்படி இருக்குது வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும் 0.25 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா வெரி ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் ஸ்பீடு. ஏன் வெரி ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம் ஒரு டயோட நம்ம என்னவா யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் ஒரு சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை வச்சு நமக்கு என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் டைமில் கண்டக்ஷன் ஆகும் தென் அடுத்து என்னவாகும் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறப்ப கண்டக்ட் ஆகாது. அப்போ இது மாறி மாறி வர்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் பயாஸில் நமக்கு மாற்றுறப்ப அந்த ஆல்ரெடி கண்டக்ஷனில் இருக்கிற அந்த கேரியர்ஸ் எல்லாமே ஒரு செட்டில் ஆகிறதுக்கு தட் வில் பி டேக்கிங் சம் டைம். அப்போ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாறி மாறி ஸ்விட்சிங் ஆகிறப்ப கொஞ்சம் வந்து நமக்கு ஏதாவது ரெக்டிஃபையர் இந்த மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டார்ஷனோட கிடைக்கும். ஏன்னா நம்ம நார்மல் ரெக்டிஃபையர் எல்லாமே வந்து நம்ம லைன் ஃப்ரீக்வன்சி அதாவது 50 ஹெர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து எந்தவித இதுவும் இருக்காது தெரியாது. ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஒரு டிஸ்டார்ஷனோட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன் போகிறப்ப நமக்கு நார்மல் PN junction diode வந்து நமக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி Schottky diode யூஸ் பண்ணிக்கிடலாம். எதனால் அப்படின்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த வேவ்ஃபார்மோட டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே என்ன இருக்குது மெட்டல் இருக்குது. ஸோ மெட்டலை பொறுத்தவரை என்னது இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன தான் இருக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன இருக்கும் N type சிலிக்கானை பொறுத்தவரை நமக்கு வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ ரெண்டு சைடுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கும் அந்த ரிவர்ஸ் கரண்ட்டுங்கிறது இதில் அந்த பிரச்சனையே வராது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு Schottky diode இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து அதோட சிம்பிள். ஸோ சிம்பிள் வந்து என்னவா இருக்குது இது வந்து ஸ்லைட்டாக வந்து என்னவா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு
ரெக்டாங்குலர் ஏறக்குறைய ரெக்டாங்குலர் Z மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து ரெக்டாங்குலர் எஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ரெக்டாங்குலர் Z மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்காட்கி டயோடுங்கிறது இட் இஸ் எ மெட்டல் செமிகண்டக்டர் ஜங்ஷன் டயோடு வித்தவுட் டிப்ளீஷன் லேயர். ஏன்னா நமக்கு என்ன கிடையாது, அந்த சைடு வந்து ரெண்டு சைடும் இம்மோபைல் அயான்ஸ் இருக்கும். ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயரில் நம்ம இம்மோபைல் அயான்ஸ் இருக்கிறதுனால ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் டெவலப் ஆகுது, அதனால டிப்ளீஷன் லேயர் இருக்குன்னுலாம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லைங்கிறதுனால இட் இஸ் எ மெட்டல் செமிகண்டக்டர் ஜங்ஷன் டயோடு வித்தவுட் டிப்ளீஷன் லேயர். அப்போ இந்த மெட்டலுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா இம்பியூரிட்டி வந்து கேலியம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிலிக்கன் இஸ் யூஸ்டு ஃபார் லோ ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷன். ஸோ அப்போ அந்த மெட்டல் வந்து நமக்கு என்னது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, அதாவது என்னது ஆனோடு. ஸோ இந்த மெட்டல் சைடு வந்து என்னவா இருக்குது ஆனோடாக இருக்குது. இந்த என் டைப் மெட்டீரியல் வந்து நமக்கு என்னவா இருக்குது கேத்தோடாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங்கை பொறுத்தவரை இந்த என் டைப் மெட்டீரியல் வந்து என்னவா இருக்கும் லைட்லி டோப்டாக தான் இருக்கும். இட் இஸ் ஜாயிண்ட் வித் த மெட்டல் எலக்ட்ரோட். ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிஎன் ஜங்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எம்எஸ் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் எ மெட்டல் செமிகண்டக்டர் ஜங்ஷனுங்கிறதுனால எம்எஸ் ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து அதோட வித்து வந்து அந்த மெட்டலோட டைப்பையும் செமிகண்டக்டர் மெட்டீரியலையும் பொறுத்தும் இருக்கும். அப்போ இதில் நார்மலாக எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த பயாஸ் எதுவும் கொடுக்காதப்ப, ஏன்னா ரெண்டு சைடுமே நமக்கு எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ என் டைப் சைடு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு லோயர் ஆர்பிட்டில் இருக்கும். அதே இது வந்து மெட்டல் சைடு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெண்டு ஆர்பிட் சைஸு நமக்கு டிஃபர் ஆகிறதுனால அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்காட்கி பேரியர்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா பெரிய அளவில் டிப்ளீஷன் லேயர்லாம் இருக்காது. ஆனால் இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு லோயர் ஆர்பிட்டில் இருக்கும், இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஹையர் ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்து என்னதுன்னா ஒரு பேரியர் சைஸ் இருக்குது. அதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆர்பிட் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 0.25 வோல்ட் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஃபார்வர்ட் பயாஸ் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடச்சி இது என்னாகும், இது வந்து ஒரு ஹையர் எனர்ஜி, இதோட ஆர்பிட் சைஸ் இப்போ என்னவாயிரும் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். ஸோ அப்போ இட் கேன் கிராஸ் த ஜங்ஷன். ஸோ அப்போ எல்லாமே நமக்கு என்ன ஆகுது எலக்ட்ரான்ஸ் ஆகி இருக்குது. அப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்காட்கி பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. So since there is no p-type semiconductor material, there are no minority carriers. அப்போ ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா கண்டக்ஷன் வந்து என்னவாகும் உடனே ஸ்டாப் ஆயிரும். அந்த ஆன் ஆஃப் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ரிவர்ஸ் கரண்ட்டோடது வந்து அந்த நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடில் அந்த ரிவர்ஸ் கரண்ட் வந்து மறுபடியும் வந்து ரீகாம்பினேஷன் இதெல்லாம் அக்கர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். இதில் நமக்கு என்ன இருக்காது சடனாக வந்து அது ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ விஏ கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இது வந்து உங்களுக்கு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்னது ஸ்காட்கி பேரியரோட வேல்யூ வந்து ஒரு 0.25 வோல்ட் தான். அப்படிங்கிறனால அது ரீச் ஆனோட நமக்கு என்ன ஆயிரும் அந்த என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு வந்து எனர்ஜி கெயின் ஆகி சடனாக அது என்ன ஆயிடுது ஜங்ஷனை கிராஸ் பண்ணி போயிடுது. அப்போ இந்த தான் வந்து என்னது ஒரு 0.25 வோல்ட்டில் இருக்கும். ஸோ ரிவர்ஸை பொறுத்தவரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த என் டைப் சைடு நமக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த ஹோல்ஸ் மைனாரிட்டி கேரியர் இருக்கும் இல்லையா, நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கறதுனால அந்த ஹோல்ஸ் வந்து என்ன ஆகும், வில் பி கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சப்ளைங்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல நமக்கு ஒரு டிப்ளீஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகாது கரண்ட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகாது. ஸோ அதனால நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே கம்மியாக தான் கரண்ட் இருக்கும். தென் அதிகமான வோல்டேஜ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா நார்மல் டயோடு மாதிரி என்ன ஆகுது கரண்ட் வந்து நிறைய ஃப்ளோ ஆகி இது என்னவாயிரும் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் ஃபார்வர்டு வோல்டேஜ் ட்ராப் ஆஃப் ஸ்காட்கி டயோட் இஸ் லோ பிட்வீன் 0.2 to 0.3. ஸோ 0.25 இந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு என்னென்னு பார்த்துருக்கோம் 0.7 வோல்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ரிவர்ஸ் பயாஸில் நமக்கு என்ன ஆயிடுது கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது கொஞ்சம் வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ இல்லாததுனால ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அகெயின் நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா when abnormal increase in bias voltage takes place கரண்ட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, டிவைஸ் என்னவாயிரும் டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன்ஸ்னு பார்க்குறப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஹை ஃப்ரீக்வன்சி சர்க்யூட்ஸ்லாம் இதை வந்து நம்ம ரெக்டிஃபையராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி ஹை பவர் சர்க்யூட்ஸில் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் ரெக்டிஃபையர். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடெல்லாம் நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. தேர் யூஸ்ட் இன் வோல்டேஜ் கிளாம்பிங் அப்ளிகேஷன்ஸ். ஸ்காட்கி பேரியர் டயோட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஸ்டாண்ட் அலோன் ஃபோட்டோ வோல்டேஜ் சிஸ்டம் அப்படின்னா நம்ம வந்து சோலார் செல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். தேர் யூஸ்ட் இன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியில் இது வந்து நமக்கு என்ன ஆகுனா ரொம்ப யூஸ் ஆகும். மிக்சர் அண்ட் டிடெக்டர் டயோடுனா இதில் வந்து கம்யூனிகேஷன் சர்க்யூட்ஸில் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய புக்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை விகே மேத்தா, எலக்ட்ரானிக் பிரின்சிபல்ஸ் பை மேல்வினோ. ஸோ இந்த மாடலோட நமக்கு என்ன ஆகுதுன்னா
ஃபஸ்ட் யூனிட் முடியுது. ஸோ அப்போ இந்த இதில் என்னென்னலாம் வந்து ஸ்லைடில் இருக்குது, என்ன நான் பேசியிருக்கேங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.